சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று என்டிஏ கூட்டணி வேகம் எடுத்திருப்பதை பார்க்க முடியுது. கூட்டணி அமைத்த உடனே ஒரு மீட்டிங்க, மோடி தலைமையிலான ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. மோடி உள்ளிட்ட அத்தனை கட்சி தலைவர்களும், என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் கடுமையாக திமுக அரசை சாடி பேசியிருக்கிறாங்க. நிச்சயமாக என்டிஏ கூட்டணி தலைமையிலான ஆட்சி நடைபெறும்னு 2026 ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. ஆனால் எந்த தலைவர்களுமே, அத்தனை தலைவர்களும் ஒரு வார்த்தை கூட தப்பி தவறி கூட தாவேக்காவோ இல்ல விஜயோ குறித்து விமர்சனம் செய்யவே இல்லை. ஒரு பிளேயரா அவங்க பொருட்படுத்தலன்னு எடுத்துக்கிறதா, அல்லது அந்த பிளேயர் நம்ம கூட வருவாரு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அமைதியா இருக்காங்க. நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? முதல்ல நீங்க என்டிஏ உடைய இது வேகம் எடுத்திருக்கு, கம்பேரிட்டிவ்லி வேகம் எடுத்திருக்குன்னு சொல்லுவேன். நீங்க கடந்த ஏப்ரல் மாதம் அமித்ஷா அவர்கள் இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் வச்சுக்கிட்டு பேசும் பொழுது ரெண்டு கட்சிகள் தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஏங்க இவ்வளவு சீக்கிரமே கூட்டணி பேசுறாங்கன்னு சொன்னா, இல்லங்க நாங்க எல்லாத்தையுமே சீக்கிரமே அகாமடேட் பண்ண போறோம், சீக்கிரமா இந்த கூட்டணி ஒரு ஷேப்புக்கு வரணும், மக்கள்கிட்ட போறதுக்கும் ஈஸியா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களாக 7 மாதங்கள் எந்த வேலையுமே நடக்கல. அமித்ஷா அவர்கள் கடைசியாக அந்த புதுக்கோட்டை கூட்டத்துக்கு வந்தார். நயினார் நாகேந்திரன் எல்லாரும் மாதிரி அவரும் ஒரு பயணம் போனாரு. அந்த உண்மையில அது எவ்வளவு இம்பாக்ட் ஏற்படுச்சு நமக்கு தெரியல. அதோட நிறைவு விழாவாக புதுக்கோட்டையில் நடந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் நான் இருந்தேன். அந்த நிறைவு விழாவிற்கு அமித்ஷா அவர்கள் பயங்கர அதிருப்தியில போனார். 7 மாசமா 8 மாசமா என்னதான் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? நம்மளும் ஒண்ணு செய்யலாம், நயினார் நாகேந்திரன் ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாரு, மெகா கூட்டணி எப்போ நீங்க கதை சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா எந்த மெகா கூட்டணி அமைக்காம இந்த ரெண்டு கட்சியும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு போனவங்களையும் சேர்க்க மாட்டேங்கிறாரு, புதுசா வர்றவங்களையும் சேர்க்க மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் 2021 இருந்த ஸ்ட்ரென்த் நம்மள்ட்ட இருக்கான அதுவும் இல்ல. நம்ம என்ன புதுசா கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்ட்டு கடுமையான அதிருப்தியில போனாரு நயினார். அந்த கூட்டத்திலேயே சரியான கூட்டமும் ஆள் சேர்க்கல அப்படிங்கிற அதிருப்தி இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக ரொம்ப அதிருப்தியில போனார். அதற்கு அடுத்த நாள் நீங்க பார்த்துக்கலாம், உடனடியாக நீங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பக்கம் பாமக அருள் அமித்ஷா சந்திக்க போறார் அப்படின்னு சில செய்திகள் உலாவிட்டு இருந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி வேகமாக அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறாரு. சந்தித்த பிறகு 17 சீட்டு அல்ல 18 சீட்டு பிளஸ் ராஜ்யசபான்னு ஒரு முடிவாகுது. அது இன்னும் வெளிப்படையாக அவங்க சொல்லல. அதற்கு பிறகு நம்ம கூட்டணிக்கு வந்துட்டாரு உறுதிப்படுத்தின உடனே பாஸ்ட போய் உடனே ரிப்போர்ட் பண்றாரு. நம்ம எல்லாம் இங்க லோக்கல் ஆபீஸ் நமக்கு இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் மேல இருக்குன்னா, சார் நான் ஒருத்தர் உள்ள கொண்டு வந்துட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்றதுக்காக உடனே அமித்ஷா போறாரு. கோச்சிக்காதி அமித்ஷா ஜி, நான் பாருங்க நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் கூட சேர்த்துட்டு அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாரு, நீ சேர்த்ததுல பாதியா சேர்த்திருக்க, போன வாட்டி இருந்த பாமகங்கிறது அப்பா பையன் பாமக, இப்படி பாதி தான் சேர்த்திருக்க, இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் பேரை நீ ஒண்ணு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, நீ முரண்டு பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வீணா போறது நம்ம எல்லாருமாக இருப்போம். இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை, 2029 எங்களோட கவலை. அமித்ஷா தமிழ்நாட்டில் நின்று எம்எல்ஏ ஆக போறது கிடையாது. ஆனா நீங்க மறுபடியும் தோத்தீங்கன்னா பத்துசாமி பழனிசாமிங்கிற 11ஆவது சாமி பழனிசாமியா மாறுவீங்க. உங்க கட்சியில இருக்கிறவங்க மறுபடியும் ரிவால்ட் பண்ணுவாங்க. இந்த சிக்கல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா புரியலையா அப்படின்னு அவரும் வகுப்படுக்கிறாரு. அந்த நேரத்துலதான் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இல்ல நீங்க ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, நீங்க தினகரன் ஓபிஎஸ் மத்தவங்க யார் அகாமடேட் பண்ண முடியும் அகாமடேட் பண்ணுங்க ஒரு இடத்துக்கு அவர் புஷ் பண்றாரு. சொல்ல அமித்ஷா தான் புஷ் பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி இதை செய்யலாம் அப்படிங்கிற பாக்குறோம். அதற்கு பிறகு டிடிவி தினகரனும் அமித்ஷா சந்திக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துக்கு நகர்ந்து வராருன்னா, சரி ஓகே, டிடிவி தினகரன் ஒரு தனி என்டைட்டி தான் இருக்காரு, அவர் ரெட்டலையை கிளைம் பண்ண மாட்டாரு. இன்னும் சொல்லணும், ரெட்டலையை தோக்கடிச்சுட்டு ஆர்கே ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு. எல்லா இடங்களையும் போன எலெக்ஷன்ல இருந்து ரெட்டலை தோக்கடிக்கிறதுக்கான வேலைகள் பார்த்திருக்காரு. என்னதான் ரெட்டலை மீட்க போறேன் சொன்னாலும் தோக்கடிச்சு தான் இருக்காரு. அவர் கூட்டத்திலேயே முக்கிய 4 பிரதான சின்னங்கள் இருந்துச்சு. அதுல அந்த பேனர்லயே ஒண்ணு தாமரை, ரெட்டை இலை, மாம்பழம், அடுத்து குக்கர், இந்த 4 சின்னங்கள் தான் மேஜரா இருந்துச்சு. சோ அதனாலதான் எடப்பாடி பழனிசாமிட்டையும் எடப்பாடி என்ன சிக்கல் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, சரி தனி என்டைட்டி தான், தனியா நிக்க போறாரு, அவர் அவரோட தனி கட்சி, அது அதிமுக கிளைம் எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு எங்கன்னா இது எவ்வளவு தூரம் சமரசம் செஞ்சுக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் நானே சில பேட்டிகளை சொன்னேன், 2 பேரும் ஒரே ஸ்டேஜ்ல உட்காருவாங்களா, இவர் அவர் பக்கத்துல உட்கார வச்சிடலாம் வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இன்னும் சொல்லப்போனா டிடிவி தினகரன் நிற்க போகின்ற தொகுதிகளுக்கு, அதாவது ஒரு கட்சி நிற்க போகின்ற தொகுதிகளுக்கு இங்க பிரச்சாரத்திற்கு எடப்பாடி பழனிசாமி போவாரா அப்படின்னு சில கேள்விகள் எல்லாம் இருந்தது. அதையும் இல்லங்க, நம்ம திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டு நம்ம 2 பேரும் முரண்டு பிடிச்சிட்டு வேற ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த கூட்டணி ரொம்ப ஜெல்லாகாத ஒரு நிலைமையில இருக்கும். ஏற்கனவே முரண்பட்ட கூட்டணி தான். ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன போடுறாங்க, இப்ப முந்தா நாள் வரைக்கும் நான் எடப்பாடியில போனா தூக்கல தொங்கிடும்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப தூக்கல தொங்காம என்ன நீங்க வந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு ட்ரோலா மாறிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கட்டும்.
சோ அதுவே வந்து சரி ஓகே ஓகே ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஏத்துக்கணும். பதில் அவங்க கொடுக்குறாங்க. பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க, ராமதாஸை விட கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட விசிகாவை விட திமுகவை விமர்சிக்காத ஆட்கள் இருந்திருக்கிறாங்களா? இவங்களே திமுக காரங்களே சொல்லுவாங்கல்ல, நாங்க மிசா காலத்துல பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு தெரியுமான்னு சொல்லுவாங்களே, இவங்களே இன்னைக்கு கூட்டணியில தானே இருக்காங்க, அப்படி நாங்க இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. அது கரெக்ட் தான். நீங்க வந்து இந்த கூட்டணி என்பது கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு வரலாற்றுல இவ்வளவு லாங் ஸ்டாண்டிங் 2018 உருவான ஒரு ஃபோரம் கிட்டத்தட்ட 2026 கண்டினியூ ஆகுது, 2029 கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ரொம்ப ஒரு அரிதான விஷயம் தான். ஏன்னா காங்கிரஸ் வெளியே போயிருக்காங்க, உள்ள வந்திருக்காங்க, இவங்க திமுக ஆட்சி காலத்துல பாராளுமன்றத்தோடு வெளியே வந்திருக்காங்க, இது எல்லாமே நடந்திருக்கு. அதை தாண்டி ஏன்னா நான் என்ன டிஃபரன்ஸ் தான் சொல்றேன்னா, முந்தா நாள் வரைக்கும் நான் தூக்குல தொங்கிறேன்னு சொல்றாரு தினகரன். எடப்பாடி பழனிசாமி எல்லாம் மனுஷனான்னு சொல்லி பேசுறாரு. அவருக்கு பிறகு எப்படி மாத்துறாருன்னா, அரசியல துரோகியும் இல்ல, எதிரியும் இல்ல, நண்பனும் இல்ல, ஒரு வழியும் இல்ல அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாரு. சோ அந்த இடத்துக்கு போயிட்டு சரி ஓகே நம்ம வந்து ஒண்ணு சேர்ந்து போயிடுவோம் அப்படின்ட்டு சோ இப்படிதான் டிடி தினகரன் வராரு. சோ எத்தனை சீட் ஷேரிங் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு நடுவுல தினகரன் என்ன ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வேலை என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா இது எப்படி சொல்றது, விஜய்க்கு புரியாத அரசியல் அவருக்கு எப்படி புரிய வச்சாருன்னா, தம்பி உன்னை நாங்க பயன்படுத்திக்குவோம், விஜய் தான் பெரிய போர்ஸ், விஜய் வந்துட்டாருன்னா எல்லாம் மாறிடும், விஜய் ஒரு பக்கா மாஸ் கட்சி அப்படிலாம் சொல்லி 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 கிளீனா என்ன பண்ணிட்டாரு, என்டிஏல என்ன சேப்பியா மாட்டியா, நீ என்டிஏல சேர்க்கலன்னா நான் விஜயை காமிச்சிட்டே இருப்பேன், விஜய் காமிச்சு என்ன பண்ணுவேன், விஜய் ஒரு பெரியாள் ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டே இருப்பேன். ஆனா உண்மையில் இதில் ஏமாளியானது கோமாளியானது விஜய் தான். கடைசியா என்னாச்சு, டாடா தம்பி நான் கிளம்புறேன், நான் எனக்கு வேலை வந்துருச்சு, நான் பழையபடி அந்த என்டிஏல எனக்கு ரிசால்வ் ஆயிடுச்சு, நான் அங்க உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் எங்க செட்டில் ஆகணும் விஜய் நல்லா பயன்படுத்திக்கிட்டார். இப்ப விஜய்ங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் பயன்படுத்திட்டாங்களோ? ஆமா உண்மை உண்மை. காங்கிரஸும் என்ன பண்ணாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. நீ அதிலே பாருங்களேன், குறிப்பா பேசுறது யாரு, எனக்கு இப்ப எலெக்ஷன் இல்லப்பா 2029 வரைக்கும் நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு வாய் சும்மா தான் இருக்கு, நான் சும்மா கிளப்பி விட்டே இருப்பேன். பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னே ராகுல் காந்திக்கே தெரியுமா தெரியாதான் தெரியல, சும்மா கிளப்பி விடு. பிரவீன் சக்கரவர்த்தி போய் ஜான் ஆரோக்கியசாமி ஏமாத்தலாம், ஆதவ ஒரிஜினல் ஏமாத்தலாம், ராகுல் காந்தி ஏமாத்திட்டு இருக்க முடியுமா? அது ஏமாத்த முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், நான் கூட எனக்கு ராகுல் காந்தி ரொம்ப நல்லா தெரியும், ராகுல் காந்தி சொல்லணும் எனக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரியும்பா, இது டிஐஜி தெரிஞ்ச கதை, எனக்கு டிஐஜி தெரியும், டிஐஜி உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. சோ ஆனா வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் பேசிட்டேன், ராகுல் காந்தி பேசிட்டேன், கவலைப்படாதீங்க, நாங்க வந்துட்டோம், நாங்க ஒட்டுமொத்த கட்சி உங்க கூட தான் இருக்கோம், நீங்க ஒரு கதை அளங்க 160 சீட் ஜெயிச்சிட்டோம், கதை அளந்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சரியாக பயன்படுத்தி எந்த இடத்துக்கு போனாங்க, தயவு செய்து எங்களுக்கு கூடுதல் சீட்ஸ் கொடுங்க, முதலமைச்சர் கொடுப்பார், 25 சீட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அவங்களும் ரொம்ப நாள் அதை கேட்டுட்டே இருக்கிறாங்க, சரி நம்மளும் கொஞ்சம் கூடுதல் வேலையே செய்யாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் கூடுதல் சீட்ஸ் அக்காமடேட் பண்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு திமுக அது கொஞ்சம் நகரத்தான் செய்யும், அது வேற வழி இல்லை. ஆனா மறுபடியும் ஏமாளியானது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் தான். ஏன்னா விஜய் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சார் வந்துட்டு சார் காங்கிரஸ் பங்கு தான் சார் இருக்கு, நம்ம ஆட்சியில் பங்கு கொடுக்க போறோம், அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போறோம், இந்த மாதிரியான கதைகளும் சொல்லி சொல்லி கடைசியாக விஜய 2 பேருமே சேர்ந்து அது பக்காளி பண்ணிட்டாங்க. அன்புமணி ராமதாசும் ஓப்பனா பேசாட்டி கூட எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டார், ஓபிஎஸ் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டார். பிரேமலதா விஜயகாந்த் நல்ல பையன் தான்ப்பா, எங்க கூட எல்லாம் நாம எங்க கேப்டன் தான் அவர் வளர்த்து விட்டாரு, போராட்டத்துக்கு கூட அழைப்பு விடுத்தாங்கல்ல, போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா எல்லோரும் விஜயை சரியாக பயன்படுத்தி தங்களோட பேர வலிமையை மாற்றுவதற்காக, பேர வலிமை வந்து ஜாஸ்தி பண்றதுக்காக இவங்க எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர விஜய் வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி ஆயிட்டார். அதுதான் இன்று நிதர்சனமான உண்மை. விஜய் இந்த ஸ்பேஸ்ல இன்னும் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஏன் இந்த தலைவர்கள் இன்னும் பேசவில்லை, சொன்ன மாதிரி இப்போ ஒரு கூட்டணி ஜெல் ஆயிடுச்சு, ஓகே அதுல வந்து என்டிஏல பாஜக இருக்காங்க, பாமக இருக்கிறாங்க, அமமுக வந்துட்டாங்க, இவர் இருக்காரு, நேற்று பார்க்கும் பொழுது ஜான் பாண்டியன் வந்துட்டாரு, கிருஷ்ணசாமி அடுத்து வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி பஸ்ஸை விட்டுருவாரு அப்படின்ட்டு பழைய ஆட்கள் தான், யாரும் புதிய முகங்கள் இல்ல. இன்னும் சொல்ல போனா 2021 கம்பேர் பண்ண போனீங்கன்னா அதுல இன்னும் ஓபிஎஸ் இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்று சசிகலா அன்னைக்கு வந்து தேர்தலை புறக்கணிச்சுட்டு நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு ஒரு இடத்துக்கு தான் வந்தாங்க. இந்த இடத்துல நம்ம இப்ப இருக்கின்ற கூட்டணியை வைத்துக்கொண்டு நாம் வென்று விட முடியுமா? நிச்சயமாக முடியாதுங்கிறது எல்லோருக்குமே தெரியும். நம்ம கேம்ப்ல வந்து என்னதான் கையை தூக்கி நீங்க வந்து பண்ணாலும் சரி, மறுபடியும் ஒரு பலமான எதிர்கட்சியாகத்தான் இருப்போம், அந்த இடத்துல நகர்ந்திருக்கும். நம்ம ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதற்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இன்னும் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்தா நம்ம இந்த காம்படிஷன் டஃபா இருக்கலாம், அப்பயுமே ஜெயிக்க முடியுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அதுல வந்து நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அது ஒருவேளை சேர்ந்துச்சுன்னா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பேசுவோம். பட் ஆனா விஜய் வந்து ஒருவேளை வந்தாருன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும், ஒரு நெரேட்டிவ் பில்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ சுமந்த் ராமன் போன்றவங்க என்ன சொல்றாங்க, விஜய் வந்துட்டா ஸ்வீப் ஆயிடும், விஜய் வந்துட்டா 200க்கு மேல போயிடும், விஜய் வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி 234 பக்கத்து ஸ்டேட்டை கூட ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற அளவுக்கு அவரெல்லாம் முட்டு கொடுக்குறாரு இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு நெரேட்டிவ் ஃபார்ம் பண்றதுக்கு சில பேருக்கு, இந்த எங்களை மாதிரி தொலைக்காட்சிகளை பேசுறவங்களுக்கு, யூடியூப்ஸ்ல பேசுறவங்களுக்கு ஒரு நெரேட்டிவ்க்கு அது பயன்படும். அது உண்மையில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறது நம்ம களம் தான் நம்ம வந்து அது முடிவு செய்யும். அது நம்ம நிறைய பேச வேண்டியதும் இருக்கு. சோ விஜயை இன்னும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் எப்படியாவது கொண்டு வந்து விட முடியாதா அப்படின்னு அவங்க ஏங்கித்தான் இருக்கிறாங்க. அதற்காக நீங்க ஒரு பக்கம் சிபிஎஸ்இ தொடர்ச்சியா பயன்படுத்துற வேலைகளும் சிபிஐ பயன்படுத்துற வேலைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால விஜயை இன்னும் இப்ப வரைக்கும் இல்ல, நீங்க வந்து அது டேட்ஸ் அறிவிக்கிற வரைக்கும் கூட விஜய் குறித்து இவர்கள் எதுவும் பேச மாட்டாங்க, விஜய் விமர்சிக்க மாட்டாங்க, அப்படித்தான் இதை கொண்டு போவாங்க.
பத்திரிகையாளர் ஆர்கே அவர்களை ரீசெண்டா பேட்டி எடுத்தப்ப கூட நீங்களுமே அதை சொல்லுவீங்க. அதாவது பாஜகவோடு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு கொடுக்குற அழுத்தம், அவர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், படம் தான் முக்கிய பிரதானமாக விஜய் பார்க்கிறார் அப்படின்னு ஆர்கே அவர்கள் சொன்னாரு. குறிப்பாக ஜான் ஆரோக்கியசாமி பாஜகவிடம் போய்விடக்கூடாது என்றும் அவர் நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனால் நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க, ஜான் ஆரோக்கியசாமி தான் பாஜகவிடம் போகாம தடுத்து நிறுத்தியிருக்காரு, இல்லைன்னா விஜய் எப்போதும் பாஜகவிடம் போயிருப்பாருன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அந்த நிலைப்பாடு இன்னும் அப்படிதான் இருக்கா அல்லது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அதுலதான் இப்போ நீங்க நான் முன்னாடி சொல்லிருக்கேன், பல நேரங்கள்ல விஜய் அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய இடத்தில் இருப்பாரா? அவங்க ஆஃபர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆஃபர்னு சொல்லும் பொழுது நான் டீசென்டான வார்த்தையை பயன்படுத்துறேன், ஆனா அழுத்தம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. சிபிஐ ஆபீஸ்ல ஒரு 2 நாள் உட்கார வச்சாச்சு. இப்ப மறு சிபிஐ விசாரணை முடிஞ்சிருச்சா? நிர்மல்குமார் வேணா வெளியே வந்து சொல்லலாம், எங்க சிபிஐ விசாரணை முடிஞ்சிருச்சு, நாங்க யாரையும் கூப்பிடவில்லை, அழைக்கல, விசாரணை முடிஞ்சிருச்சா? விசாரணை எல்லாம் முடியல. இன்னொரு 4 நாள் ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு சம்மன் வரும், நீங்க வருதா வரலையான்னு பாருங்க, சம்மன் வரும். ஜான் ஆரோக்கியசாமியும் இது அழைக்கப்படுவார். அவர் அழைக்கப்பட்ட பிறகு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அவரை கிரில் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். உச்சபட்சமாக நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போவீங்கயா, விஜய் தவிர மத்தெல்லாம் ஜெயிலுக்கு போவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சிபிஐ ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்? இந்த பக்கம் நம்ம சிபிஎஃப்சி தெரியாது, ஜனநாயகனோட இந்த வழக்கு விசாரணை என்னவா போகுது, மறுபடியும் ரிவியூசிங் கமிட்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஜட்மெண்ட் கொடுக்க ஆர்டர்ஸ் ரிசர்வ்டா இருக்கு, கொடுக்குன்னு சொல்ல போறாங்களா, இல்ல நீங்க கமிட்டியை சீக்கிரம் பார்க்க சொல்லணும்னு சொல்ல போறாங்களா, இல்ல நாங்களே யூபாரை கொடுத்துறோம்னு சொல்லி சொல்ல போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுலயும் டிலே இருக்கும், ஏன்னா நம்ம கோர்ட்ஸ் எப்படி அதை பார்க்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ உடனடியாக ரிலீஸ் ஆயிடும். ஏன்னா சில பேர் கூட என்ன நினைச்சாங்க, ஒருவேளை 21ஆம் தேதி ரிலீஸ் கிடைச்சிருச்சுன்னா இந்த லாங் வீக்கெண்ட் 26ஆம் தேதி 3 நாளுக்கு ரிலீஸ் பண்ணலாம். இப்போ ஓகே, இப்ப கிடைச்சா கூட பிப்ரவரி 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணா பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கோர்ட் தான் அதை டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அந்த அழுத்தம் நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் இருக்கான நிச்சயமாக இருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமி தம்பி உனத்துக்கு நான் ஜெயில போடுவேன், என்ன பண்ணுவ நீ? புஷியானந்துக்கு ஜெயில போடுவேன், ஆதவர்ஜனா உள்ள போவாரு, இதெல்லாம் பரவாயில்லையான்னு கேட்டா அந்த பிரஷரையும் இதயமாகத்தான் விஜய் இருக்காரு. சிபிஐ என்கொயரியும் ஃபேஸ் பண்றாரு, சிபிஎஃப்சி அழுத்தத்தையும் ஃபேஸ் பண்றாருல்ல. இல்ல ஃபேஸ் பண்றாருங்கிறது நம்ம என்னன்னா, இப்போ போயிட்டு வர நீங்க ஜனநாயகன் அவர் என்ன பேசிட்டாரு, நீ ஃபேஸ் பண்றாருக்குன்னு அர்த்தம் என்ன? நான் போல்டா நின்னேன்பா, எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுப்பா, நான் இந்த நேரத்துல நீ என்ன என் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டியா? பரவாயில்ல, அவங்க இப்போ செய்தி தொடர்பாளர் மாதிரி சொன்னாலும் அது மாதிரி நான் ஜூன் மாசம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு படம் முக்கியமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இது என்னோட காசு, நான் என் ரசிகர்களை எப்படி குஷிப்படுத்தணும் எனக்கு தெரியும், எனக்கு நான் ப்ரொடக்ஷன் கம்பெனிட்ட பேசிக்குவேன், ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த மாதிரி நின்றதுங்கன்னா பரவாயில்ல. உண்மையிலே விஜய் ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, விஜய் பேச மாட்டேன், ஏன் வாய் திறக்காம இருக்காரு? சிபிஐ சொல்லலாம்ல, நாங்க ஆமாங்க சிபிஐ நாங்க கேட்கல கொடுத்தோம், ஆக்சுவலி சிபிஐ கேட்டாங்க கொடுத்தாங்க, அதை நான் ஃபேஸ் பண்றேன். ஏங்க சிடிஆர் நிர்மல்குமார் பேச வேண்டியது விஜய் பேசல, என்ன சிக்கல்? இன்னும் சொல்ல போனா சிடிஆர் நிர்மல்குமாருக்கு விஜய் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டதுன்னு தெரியுமா? நேரடியா தெரியவே தெரியாது. அவர் ஜான் சொல்றாரு, எப்ப இதை போய் 4 விஷயத்தை பேசி விட்டு வா அப்படிங்கிறாரு, போய் பேசி விட்டு வர்றாங்க. காலில இருந்து மீடியா இதை போட்டிருக்கீங்க, மீடியா என்ன சும்மா போடுறாங்களா? மீடியா குற்றப்பத்திரிகையில அப்ப சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னதெல்லாம் வேத வாக்க மாறிடும், உண்மையா மாறிடுமா? நாளை குற்றப்பத்திரிகையில விஜய் பேர் வரவே வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காரா, இல்ல சிடிஆர் நிர்மல்குமார் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காரா? இந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்கத்தான் போறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க விஜய்க்கான அழுத்தத்தை அவர் சரியாக ஹேண்டில் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல, மௌனமா இருக்காரு. மௌனமா இருப்பது நிச்சயமாக பதிலாகாது. நீங்கள் எதிர்த்து பேசுகிறீர்களா இல்லையா? நீங்க ஏன் மௌனமா இருக்காரு? வேற வழியே இல்லாம சார் ஏன் ஜானகிஷன் மௌனமா வச்சுக்கிறாரு விஜயா சார்? ஒரு சமயத்துல நம்ம டக்குன்னு இது வேற வழி இல்லாம என்டிஏக்குள்ள போயிட்டோம்னா அப்ப நம்ம இன்னைக்கு பேசுறதும் அன்னைக்கு பேசுறதும் பயங்கர முரணா மாறிடும் சார். நம்ம ரசிகர்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கான், அண்ணா விட்டுறாதுனா, அண்ணா பாஜக நம்ம தோக்கடிக்கணும்னா, நீ எதிர்த்து நில்லுனா அவங்க கூட நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம அவன்கிட்ட ஆமாப்பா கவலைப்படாதப்பா நான் எதிர்த்து நிப்பேன் ஒரு வீடியோ போட்டு ஒரு ட்வீட் கிட்ட போட்டா நமக்கு நம்ம தான் நாளைக்கு மாட்டிக்குவோம். ஏன்னா நீங்க ஒருவேளை என்டிஏக்குள்ள போயிட்டா நீங்க எடுக்க வேண்டிய லைன் என்ன? திமுகவை வீழ்த்துவதற்காக நான் கொள்கை எதிரியான பாஜகவுடன் இணைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது, இல்ல சூழல் சேர்ந்து விட்டேன் அப்படிதான் நீங்க சொல்ல முடியும். நீங்க அப்படி பாலிஷ் கோட்டட் வேர்ட்ஸ்ல தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். இல்ல அப்படின்னு சொல்லி இல்லங்க எனக்கு கொள்கை எதிரி தாங்க முக்கியம் அப்படிலாம் சொல்லி பேச முடியாது. அதனாலதான் விஜய் ரொம்ப அமைதியாக இருக்கார். சோ உண்மையில ஃபேஸ் பண்றது என்ன கேட்டீங்கன்னா, விஜய் சிபிஎஃப்சிக்காக பேசினார், ஜனநாயகனுக்காக பேசினார், இன்னும் சொல்லணும் பராசக்திக்காக பேசினார், மொத்தமா சிபிஎஃப்சி எதிர்த்து வாய்ஸ் கொடுத்தாரு. இந்த பக்கம் சிபிஐ சம்மன்ஸா டெய்லி அன்னைக்கு ஃபேஸ் பண்ணாரு. ஆமாங்க இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டாங்க, நான் கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லிருக்கேன் நான் நினைக்கிறேன், மறுபடியும் நீதி வெல்லும், நான் எனக்கு திரும்ப நான் போறேன், மறுபடியும் சம்மன் வரும்னு சொல்லியிருக்காங்க, நான் சம்மன் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா விஜய் தான்ப்பா உண்மையிலேயே பரவாயில்லப்பா போல்டா நிக்கிறாருப்பா. விஜய் தன்னை வீரனாக வெளிப்படுத்த வேண்டிய அத்தனை அற்புதமான தருணங்கள் கிடைத்தும் அவர் கோழையாகத்தான் இருக்கின்றார். சும்மா டாட்டா காட்டுறது, கருப்பு சட்டை போடுறது, கண்ணாடி போடுறது, இந்த கதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த கதையை இதெல்லாம் சினிமாக்கு நீங்க பயன்படுத்தலாம். எங்க அண்ணன் எப்படி எங்க அண்ணன் கையை முறுக்கிட்டார் தெரியுமா, இவனுக்கு கோவம் வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு நீ உங்களுடைய விர்ச்சுவல் வாரியஸ்க்கு இதெல்லாம் நீங்க பேசிக்கலாம், பேசி உங்க மனசை ஆத்திக்கலாம், அவ்வளவுதான்.
அவனும் வந்து இன்னைக்கு கோவத்துலதான் இருக்கான். ஏன்னா அவன் என்ன கேட்கறான், பேசுறான், என்னடா பேசாம இருக்க, ஏன் எதுனா அவங்களை தடுக்குது, சிபிஎஃப்சி பத்தி பேசுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அவனே சொல்றான் படம் எப்ப ரிலீஸ் ஆகுது, என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாரோ விஜய், அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவோ இல்ல வந்து தான் பேச நினைப்பதை ஜனநாயகம் திரைப்படம் பேசும். ஜனநாயகன் திரைப்படம் எப்படி பேசும்? ஜனநாயகனுக்குல வந்து என்ன கொள்கை எதிர்த்து நீங்க பேசிட்டீங்க? எதுவுமே பேசலையே. அங்கே வந்து ஊழல் செய்யற அரசியல்வாதிகள் சொல்லி சொல்றாரு. அது யாரு சொல்றாரு? திமுக சொல்றாரா, அதிமுக சொல்றாரா, பாஜக சொல்றாரா, காங்கிரஸ் சொல்றாரா, யாரு சொல்றாரு? நீ இன்னொன்னு, அவரு இப்போ திமுக குறித்து ஒரு வார்த்தை வாரிசு அரசியல் சொல்லி சொல்றாரு. காங்கிரஸ் என்ன அரசியல் எனக்கு புரியவே இல்ல. திமுக மன்னராட்சி, அப்ப காங்கிரஸ் என்ன? காங்கிரஸ் என்ன மந்திரியாச்சியா? இந்த அதாவது நீங்க ஜவஹர்லால் நேருல ஆரம்பிச்சு, இந்திரா காந்தியில ஆரம்பிச்சு, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இப்படி எத்தனை காந்தி ஃபேமிலி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மன்னராட்சி கிடையாது. இது எந்த கேட்டகரியில வைக்கிறாரு விஜய்? விஜய் கணக்கு திமுக கடிக்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி அவருக்கு வந்து உண்மையிலேயே அந்த மன்னராட்சி, இந்த வாரிசு அரசியல், அதுல எல்லாம் பெரிய புரிதல் எல்லாம் அவருக்கு இல்ல. அதுதான் இங்க சிக்கலாக இருக்கிறது. அவர் வந்து அமைதியாகத்தான் இருப்பார். ஏன்னா இந்த படத்தோட காட்சிகள் எப்படி முடியுங்கிறது, இப்படியும் முடியலாம் அப்படியும் முடியலாங்கிறதுனால நம்ம அமைதி காக்கிறதா சார் சரி. நம்ம கம்ப்ளீட்டா சிபிஐல இருந்து நமக்கு ரிலீவ் ஆயிட்டோம், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க, இனிமேல் நமக்கு விசாரணை இல்லை, இனிமேல் எல்லாமே கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போயிருச்சுன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம நிக்கலாம், நம்ம எதிர்த்து நின்று பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வாய் மூடிட்டு இருக்கதா நமக்கு நல்லது அப்படிங்கிறதா அவங்களோட ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு நிச்சயமாக ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஓகே, ஆனா இன்னொரு பக்கமும் அதே குற்றச்சாட்டு தானே பாஜக, அதிமுக, பாமக வைக்கக்கூடிய அனைத்து தரப்பு அவங்களுடைய என்டிஏ கூட்டணியுடைய விமர்சனம் என்னன்னா, விஜய் வைக்கக்கூடிய விமர்சனம் தான் வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சி. அதே பேட்டர்னை தான் என்டிஏ பேட்டர்னை தான் விஜய் எடுத்திருக்காரு. அது இன்னொரு ஸ்பாயிலராக தானே இருக்க போறாரு அப்படி பாக்க. இல்ல நீங்க பியூஷ் கோயலும் அன்புமணி ராமதாஸும் நீங்க என்ன சொல்றாங்க, வாரிசு அரசியல நாங்க ஒழிக்க வந்திருக்கோம். அப்பா நீ யாருப்பா? உங்க அப்பா யாரு? இவங்க அப்பா யாரு? அதாவது நீங்க சும்மா ஏதாவது மக்கள்களை ஏமாத்திடலாம், இவங்க யாருன்னே தெரியாது, இவங்க வரலாறு என்னன்னு தெரியாது. நீங்க இந்த மன்னராட்சி, இந்த வாரிசு அரசியல், இது எது உண்மையிலே எடுபடல தமிழ்நாட்டுல, உண்மையிலே எடுபடல. காங்கிரஸ் அடிக்கிறதுக்கு பாஜக பயன்படுத்திருக்கலாம். நீங்க இன்னைக்குமே மோடி அவர்களே சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம 15 நிமிஷம் மேல பேசக்கூடாது, நம்ம ரொம்ப மொக்கப்பட்டாலே இவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. மோடி 45 நிமிஷம் பேசுறாரு ஹிந்தியில. எரிச்சலா வருது உண்மையிலே பாக்குறவங்களுக்கு. என்ன ஒரு ஹிந்தியில வேற பேசுறாரு, இங்கிலீஷ்லயும் பேச மாட்டாரு. எவ்வளவு நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்றோம், டிரான்ஸ்லேட் பண்ணணும், திரும்ப பேசின கதையே பேசுறாரு. திருப்பரங்குன்ற இஷ்யூ, நீங்க திருப்பரங்குன்ற இஷ்யூ ஒரு உண்மையிலேயே வந்து இஷ்யூவா இருந்து நீங்க பேசுறது மதுரையில தான் உங்க மாநாடு ஃபர்ஸ்ட் போடுற மாதிரி இருந்தீங்க. நீங்க எதுக்கு மதுராந்தகத்துக்கு மாத்துறீங்க சார்? திருப்பரங்குன்ற பொறுத்து அங்க பேச வேண்டாம், அது வந்து நமக்கு பேக்லாஷ் ஆயிடுமா அப்படின்னு தெரியும் அவருக்கு. அதனாலதான் அவர் வந்து அதை பேக் அடிச்சு மதுராந்தகத்துக்கே முதல்ல மாத்துறாரு. அங்க போய் திருப்பரங்குன்ற பத்தி பேச, திருப்பரங்குன்ற தமிழக மக்களின் பார்வை என்ன? நாங்க வந்து இப்போ ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ட்வீட்டை முதலமைச்சர் போட்டாரு. ரொம்ப சிம்பிளா கேட்டார், SSA சர்வசிக்ஷா அபியான் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் 3500 கோடி, எப்ப கொடுப்பீங்க? உடனே இவங்க என்ன, நாங்க கொடுக்க வேண்டியது இல்லைங்க, எங்க ஷேர் வந்து அதுல 2500 கோடி தான், ஒத்துக்கிட்டியா நீயே? இப்போ கொடுத நீயே ஒத்துக்கிட்டீங்களா? கொடு. ஏன்னா நேத்து அதான் டிபேட் ஆகுது. நாங்க எல்லாம் கொடுத்துட்டோம், டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டோம், நாங்க ஜிஎஸ்டி நிலுவை இல்ல, அது நிலுவை இல்ல, சர்வசிக்ஷா அபியான்ல நீங்க காசு கொடுக்காததுனால எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு நாங்க காசை கொடுக்க முடியல, எங்களுடைய வாத்தியார்களுக்கு எங்களை சம்பளம் கொடுக்க முடியல. இதுக்கு மோடி என்ன பதில் சொன்னார்? ஊழல் ஆட்சி, ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறோம். 2016 எந்த ஊழலை நீங்க ஒழிச்சீங்க? நாங்க வந்து கழகங்களே இல்லாத ஆட்சியை ஒழிக்க வந்தோம். நாங்க ஜெயலலிதா ஒரு கரப்ட் லீடர், கலைஞர் ஒரு கரப்ட் லீடர், இதே வாய் தானே பேசி, அமித்ஷா வாய் தானே பேசிச்சு. இப்ப அதே வந்து அமித்ஷா என்ன சொல்றாரு, நம்ம வந்து அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு, சிபிஐ வழக்கு இருக்கிற அன்புமணி ராமதாஸ் கூட்டணி வச்சுக்கிட்டு, நம்ம திகார்ல உட்கார வச்ச தினகரனோட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம ஊழலை ஒழிக்க போறோம். எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? எனக்கு புரியவே இல்லை. எது லைட் ஆஃப் பண்ணிட்டா எல்லாம் இருட்டாயிடுமா? எனக்கு புரியல. அந்த மாதிரி ஊழலை நீங்க நிச்சயமாக ஒழிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா திமுக நீங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள், வழக்கு இருக்கு. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு சென்ற தலைவர் ஜெயலலிதா. நம்ம தமிழ்நாட்டிற்கே ஒரு அவமானமாக ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் கார்ல ஒரு கொடி இறக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் வந்து குன்காவோட தீர்ப்பால சிறையில இருந்தார். அதற்கு முன்னாடி டான்சி வழக்கு, எத்தனை வழக்குகள் இருந்தது, ஊழல் வழக்குகள். அப்படி இருக்கின்ற ஒரு அதிமுக, இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு, எத்தனை குற்றம், நீங்க வந்து மற்ற அமைச்சர்கள் மேல எத்தனை குற்றப்பத்திரிகை இருக்கு. ஏன் இன்னைக்கு வீரமணி மேல இருக்கு, விஜயபாஸ்கர் மேல இருக்கு, வேலுமணி மேல இருக்கு, எந்த அமைச்சர்கள் மேல இல்ல. இவங்க எல்லாம் சேர்ந்து ஊழலை ஒழிக்க மேலேயும் அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அந்த தங்கமணியை தான் தட்டி கொடுக்கிறாரு, அன்பாக அடித்தார் மோடி தான். சோ இவங்க எல்லாம் சேர்ந்தா ஊழலை ஒழிக்க போறோம்னா, நீங்க உண்மையிலேயே ஊழலை ஒழிக்க போறோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்க ஊழல்
அப்படிதான் இருக்கும். அவங்க கொஞ்சம் செய்வாங்க, நாங்க கொஞ்சம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நீங்க நகர்ந்து கொண்டு போறீங்களே தவிர இதெல்லாம் சும்மா ஒரு ரிட்டாரிக்கா இருக்கே தவிர அந்த ரிட்டாரிக் மக்கள்கிட்ட நிச்சயமாக எடுபடாது. அது வந்து இன்னொன்னு அவர் மோடி பேசிய எந்த விஷயமாவது மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கா? நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம். நீங்க வந்து செய்ய வேண்டிய ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். நீங்க ஜிடிபி ஏற அதுக்கான ஷேர் ஏறிட்டே தான் இருக்கும். நீங்க ஒரு அர்பன் ஹவுசிங் ஸ்கீம் நான் கொடுத்திருக்கேன்னா இது மத்திய அரசோட பங்கு இருக்கு, மாநில அரசோட பங்கு இருக்கு. இந்த பங்கு எங்க இருந்து வருது? ஏன் பாக்கெட்ல இருந்து வருது, உங்க பாக்கெட்ல இருந்து வருது. எங்கள்ட்ட இருந்து வரியை வாங்கி நீங்க 2 பேரும் என்னப்பா ஷேர் பண்ணி கொடுக்கலாம்னு கொடுக்குறீங்க. இதே உங்க அப்பா வீட்டு காசை கொடுத்த மாதிரி நீங்க என்னமோ நான் கொடுத்துட்டேன் எங்க நீங்க கொடுத்தீங்க? நீ கேட்டதா எதையும் கொடுக்கல. டெவலப்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல மோசமா இருக்கு. ஜிஎஸ்டி எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப வருவாயில கஷ்டப்பட்டு இருக்கோம்னு சொல்றோம். அதெல்லாம் இந்த அரசாங்கம் காது கொடுத்த கேட்க மாட்டேங்குது. நம்ம கொடுக்கறது எவ்வளவு, நம்ம திரும்ப ரிசீவ் பண்றது எவ்வளவுங்கிறது எவ்வளவு டிபேட் பண்ணிட்டோம். நம்ம நான் தமிழுக்காக போராடுறேன், நீங்க சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு கொடுக்குறேன், தமிழுக்கு எவ்வளவு கொடுக்குறேன், இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பேச்சு எல்லாமே வந்து ஒரு அதரப்பழசான பேச்சாக இருக்கிறது. முதலமைச்சர் கேட்டார்ல, நீ ஏன் கோவைக்கு மெட்ரோ ட்ரெயின் கொடுக்கல, ஏன் மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் கொடுக்கல? அதுக்கு பதில் சொல்லணும்ல மோடி அவர்கள். ஏன் எய்ம்ஸ் வந்து 8 வருஷமா கட்டிட்டு இருக்கு? 2017 இருந்து 2026 வரைக்கும் ஏன் எய்ம்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க? அதற்கு பிறகு அறிவிக்கப்பட்டதுல அஸ்ஸாம்ல நீங்க கட்டிட்டீங்க, நீங்க பல நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல கட்டிட்டீங்க. ஆனா ஏன் இன்னும் தமிழ்நாட்டுல வரல? எத்தனை நாளைக்கு எங்க பசங்க ராம்நாடு காலேஜ்ல உட்காந்து படிச்சுட்டு எய்ம்ஸ் எய்ம்ஸ் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படி பண்றீங்க நீங்க? அப்படிங்கிற கேள்விகள் ரொம்ப நியாயமான கேள்விகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் உண்மையிலே பதில் தெரிஞ்சா ஓகே பரவாயில்லைங்க, இந்த கூட்டணி வந்து பேச வேண்டிய வார்த்தை விஷயங்களை பேசுகின்றதுன்னு சொல்லலாம். அது எதுவுமே பேசாமல் நீங்கள் கடந்து போவதுங்கிறது நிச்சயமாக இந்த மக்கள் அவ்வளவு எளிதாக ஏமாற மாட்டார்கள் நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து இன்னொரு லீடா கூட எடுத்துக்கலாம், அல்லது ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றியினுடைய அடித்தளமாக பார்க்கிறது விசில் சின்னம் கிடைச்சிருச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது போல விசில் ஊதியாச்சு, அனைத்து கட்சிகளும் தயாராயிட்டாங்க 2026 தேர்தலுக்குன்னு சொன்ன மாதிரி விசில் சின்னம் அவங்களை இன்னும் ஊக்கப்படுத்திருக்குன்னு எடுத்துக்கிறதா தவைக்காவை நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லங்க, அதை எடுத்து ஊதுனாதானே அது ஊக்கமா மாறும். நீங்க தம்பி விசில எடுத்து நீ வீட்டை வச்சு பூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாரு? நீங்க இந்த கூட்டணி குறித்து நான் பேசும்பொழுது இப்ப என்டிஏக்குள்ள விஜய் போக வேண்டிய ஒரு அழுத்தத்திலும் கட்டாயம் இதெல்லாம் போய் போறான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிற டேர்ம்ஸ் என்ன தெரியுமா? இல்ல என்டிஏ கூட வச்சிருக்க டேர்ம்ஸ் என்ன தெரியுமா? பாஜக எத்தனை சீட்டு? 25 சீட்டு. விஜய்க்கு 23 அல்லது 24. ஒரு சீட்டு 2 சீட்டு கம்மியா தான் கொடுக்கணும். சரிங்க, கண்டிஷன் 1. ரெண்டாவது கண்டிஷன், கேண்டிடேட் நான் சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நீ வந்து உன் மதுரை மாவட்ட செயலர், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர், திருச்சி மாவட்ட செயலர் கூட்டிட்டு கேண்டிடேட் சொல்லாது, ஓடிது. கவுன்சிலர் கூட லாய்க்கு இல்ல. அதனால கேண்டிடேட் நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். நீ நிக்கிறானா நீ நிக்கோ, புஷியானந்த் நீ நிக்கிறான்னு நிக்கட்டும், ஆதவர்ஜா நிக்கிறான்னு நிக்கட்டும், சீட்டர் நிர்மல்குமார், அப்புறம் அருண்ராஜ். இதுதான் இவ்வளவுதான். இந்த ஒரு 4 பேர் 5 பேர் நிக்கிறான்னு நிக்கங்க. இதை தாண்டி நான் சொல்ற மீதி இருக்கிற 18 கேண்டிடேட்ஸும் நான் சொல்லுவேன் அதுல நிக்கணும். உச்சபட்சமான கண்டிஷன் என்ன தெரியுமா? நீங்களா ரெட்டாளில நிக்கணும். இப்ப விசிலுக்கு வேலை என்ன இருக்கு? விசில் நீங்க வந்து ஊதலாம், விசில் பாட்டு போடலாம், நீங்க குஷியா கொண்டாடலாம், பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அடிக்கலாம், மக்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா ஒத்துக்க முடியும். ஏன்னா இப்போ நிர்மல்குமார் இன்னைக்குமே சொல்றாரு, எங்களுடைய நிலைப்பாட்டில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். விஜய் தலைமையில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களோட தான் கூட்டணின்னு இப்ப வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி துணை முதல்வர் அப்படின்ற ரேஞ்சுக்கு தானே பார்க்க முடியும். இன்னொரு பவன் கல்யாண் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். இல்ல நீங்க உள்ள போனாலும் விஜய்க்கு அந்த மரியாதை அந்த டைம் எல்லாம் கடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க இப்படி யோசிங்களேன், ஏன் விஜய முதல்ல பேசாம அன்புமணி ராமதாஸ் ஏன் எடப்பாடி பேசி முடிக்கிறார்? ஏன் விஜய்கிட்ட பேசாம தினகரன்ட்ட பேசி முடிக்கிறார்? ஏன் விஜய்கிட்ட பேசாம கிருஷ்ணசாமிட்டையோ ஜான் பாண்டியன்ட்டையோ தமாக வாசன்ட்டையோ இல்ல ஐஜேகே பாரிவந்தன்ட்ட ஏன் பேசுறாரு? ஏன்னா தம்பி பாருங்க, மொத்தம் இருக்கிறது அவங்களுக்கு புரியுற மாதிரி கணக்கு சொல்ல, மொத்தம் இருக்கிறது 234. இதுல பாஜக தாமரையில தான் நிப்பாங்க. இவரும் தினகரன் 6 சீட்டா இருந்தாலும் குக்கர்ல தான் நிப்பேன் அடம்பிடிக்கிறாரு. ஓபிஎஸ் கிட்ட பேசிட்டா அவர் தாமரையில நிக்கிறேன்னு, ஓபிஎஸ் நிக்க போறதெல்லாம் பையனுக்கு தாமரையில நிக்கிறேன்னு சொல்றாரு. ஓபிஎஸ் பிரச்சனை இல்ல. சோ இத பாமக அன்புமணி ராமதாஸ் வந்து எங்களை மாம்பழமா வேணும்னு சொல்லி சொல்லுவாரு. தனிச்சிலத்துல நிக்கும் போது நான் ஏன் தனிச்சில நிக்க கூடாதான்னு கேட்பாங்க விஜய். ஏன்னா தப்பி தவறி நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க, தப்பி தவறி ஜெயிச்சிட்டீங்க, ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் ஜெயிச்சிட்டீங்கன்னா அதை ஒரு என்ன சொல்லுவாரு, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், என் மாமனார் லாட்டரி சீட்டு விற்க வேண்டும் சொல்லி சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி. ஓரமா போயிடும்பாரு. அப்போ நீ ஜெயிச்சது ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட்டா, நீ நின்னதெல்லாம் ரெட்டலைங்கிறது என்னோட கேண்டிடேட். நீ வெளியே போறியா போய்க்கும், உன்னோட பதவி பறிப்பேன், கொரோனா பேச்ச கேட்க மாட்டியா வெளியே போ, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் வந்து இங்க இருப்பேன், நான் வந்து எகைன் இது ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நடக்காத விஷயத்தான் நான் பேசிட்டு இருக்கேன். இதுதான் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக விஜயை வந்து விசில் சின்னத்துல நிற்க வைப்பதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஒருவேளை அதாவது இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்குள்ள வர போறார் அப்படின்னா நிச்சயமாக இல்லை.
எல்லா கண்டிஷனையும் நீங்க கேட்டுட்டு தான் வரணும். நீங்க வந்து ஒரு கண்டிஷனோட முடிய போறது கிடையாது. உள்ளவா, உள்ள வந்ததுக்கப்புறம் இத்தனை சீட்டு. இன்னொன்னு, பாஜக நான் ஒரு 10 வருஷமா இங்க கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்கேன். நான் போன தேர்தலில் 18% என்டிஏவா ப்ரூவ் பண்ணிருக்கேன், 11% வச்சிருக்கேன். அப்ப நான் மூணாவது கட்சி ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு எடப்பாடியை காலி பண்ணி 2029 ஒரு பெரிய பிளேயரா மாறணும், அதிகமான சீட்ஸ் வாங்கணும், 2031 நம்ம திமுக அகைன்ஸ்ட் பாஜக போகணும் இருக்கும் போது திடீர்னு உள்ள வந்த விஜய் நான் மூணாவது பெரிய கட்சி, நான் உங்க கூட அதிகமான சீட்ஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்க என்ன எப்படி சொல்றது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு அவங்க கேட்கறாங்க. அந்த ஒரு காரணத்திற்காகவும் பாஜகவுடன் குறைவான எண்ணிக்கையில் தான் சீட்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டாண்ட். அதுதான் கொடுக்க முடியும். இன்னொன்னு, நீங்க அதாவது நீங்க ஏன் வந்து கேண்டிடேட் சொன்னா உன்கிட்ட பலமான கேண்டிடேட்ஸ் இருந்தா கூட்டிட்டு வா. என்னால கண்டால பார்க்க முடியல. நீ ஒரு 4 பேர் பேசுறாங்க, அவங்களே வீணா போன கேண்டிடேட்ஸ் தான். வழி இல்லாம நான் கொடுக்குறேன், ஏதோ நீ பொறுப்பு கொடுத்திருக்கியே, நீ எல்லாம் பொதுச் செயலாளர் சொல்றியா அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் நான் உங்களுக்கு வந்து நான் சீட்டு கொடுக்குறேன். அதை தாண்டி உங்ககிட்ட பலமான கேண்டிடேட்ஸ் ஒரு மாவட்ட செயலர், அதாவது பலமான மாவட்ட செயலர் இருக்கா, இதோட செங்கோட்டையனை சேர்த்துக்காங்க, செங்கோட்டையனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. இதை தாண்டி உங்கள்கிட்ட பலமான மாவட்ட செயலர் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி கொடுப்பேன்? அதனாலதான் என்னோட ப்ரப்போசல், நான் காசு செலவு பண்ண, நீ காசு செலவு பண்ண போறியா விஜய்டா? ஐயோ நாளை காசு செலவு பண்ண மாட்டேன்றாரு. நான் மாதிரி செலவு பண்ண போறேன். அப்ப நான் காசு செலவு பண்ண போறேன், நாம கேண்டிடேட் கூட்டிட்டு வருவேன். நான் உன்னை கேண்டிடேட் கூட்டிட்டு வர சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறதும் இருக்கு. சோ இது எல்லாமே சேர்ந்து விஜய் உண்மையிலேயே விசில் சின்னத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள பிரஷர் தாங்காம உள்ள போயிட்டாருன்னா எல்லா கண்டிஷன்ஸும் டிக்கு போட்டுதான் ஆகணும். இல்லங்க முடியாதுங்க. ஊழலுக்கு எதிரான சின்னம் விசில் தானே அறிக்கையை விட்டுருக்காரு விஜய். அதிமுகவோட எந்த ஊழலை பத்தி விஜய் இது வரைக்கும் பேசியிருக்காரு? நீங்க முதல் மாநாட்டுல கேட்கப்பட்ட கேள்வி என்ன? சார் திமுக ஊழல் சூப்பர் சார், பாஜக ஊழல் சூப்பர் சார், பேசிட்டீங்க சார். அதிமுக சார், அதிமுக என்பது ஏற்கனவே மக்களால் தண்டிக்கப்பட்ட கட்சி சார், அதெல்லாம் விடுங்க சார். ஊழல் செஞ்சாங்களா செய்யலையா சார்? அதிமுக என்பது 1977 தோன்றிய கட்சி, அதெல்லாம் இல்ல சார். ஊழல் செஞ்சாங்களா சார்? அதிமுக தோற்றுத்தர் எம்ஜிஆர், இப்படிதானே பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு அதிமுக செய்யற ஊழல் கிடையாது, வேற கட்சிகள் செய்த ஊழல் கிடையாது, என் கட்சிக்கார செய்யற ஊழலே கிடையாது. என் புஷியான பக்கத்துல வந்து ஊழல் தானே பண்றாரு. அந்த ஊழலே நான் கண்ணு காணாம இருப்பேன். இல்ல நான் அதுலயே ஷேர் எடுத்துக்கானே எனக்கு தெரியலங்கிற நிலைமையில தான் விஜய் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஊழல் ஒரு பிரச்சனையா? உண்மையிலேயே விஜய்க்கு ஊழல் ஒரு பிரச்சனை இல்ல. ஊழல் சும்மா இதெல்லாம் நான் தீய சக்தின்னு நீங்க வசனம் எல்லாம் பேசலாம். ஆனா உண்மையிலேயே விஜயோட கட்சியில ஏதாவது ஒருத்தராவது நேர்மையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. எல்லாரும் காசு வாங்கி 2026 அப்புறம் நம்ம நிலைமை என்னன்னு தெரியாது. காசு வாங்கி எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுக்கோங்க, எவ்வளவு சேர்க்கணும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஊழல் விஜய்க்கு ஒரு பொருட்டே அல்ல. ஏன்னா இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இவர் இந்த நடுவுல தினகரனோட சேர மாதிரி இருந்தாங்க இல்லையா? தினகரன் கூட சேர்ந்திருந்தா அது தினகரன் எதற்கா திகார் ஜெயில இருந்தாரு? தினகரன் மேல இருக்க குற்றச்சாட்டு என்ன? எலெக்ஷன் கமிஷனுக்கே லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷனே லஞ்சம் கொடுக்கிறார் ஒருத்தர். அதுதான் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல, கேஸ் நடக்குதுங்கிறது வேற. ஆனா இதுக்கு முன்னாடி தினகரன் மேல குற்றச்சாட்டுகளே இல்லையா? எம்பியா இருந்த பொழுது கட்சியில இருக்கும்போது குற்றச்சாட்டுகளே இல்லையா? அவங்க குடும்பத்து மேல குற்றச்சாட்டுகள் இல்லையா? எவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தக்காரே செஞ்சது. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அப்போ விஜய்க்கு ஊழல் குறித்த சரியான பார்வையே கிடையாது. விஜய்க்கு ஊழல் பொருட்டே கிடையாது. சொல்ல போனா அவர் போகின்ற கூட்டணி ஊழல் செஞ்சாலும் அதை ஏத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். நம்ம எப்படி ஊழல் செய்யறதுன்னு இவங்க எல்லாம் கத்துக்குவாங்க, அவ்வளவுதான். விஜய் மேபி நான் ஊழல் என்ற நிறைய காசு இருக்குமா, நான் ஊழல் செய்யாம இருக்கேப்பான்னு சொல்லலாம், அதுவே எனக்கு தெரியாது. அந்த கட்சியை சேர்ந்தவங்க எப்ப போனாலும் ஊழல் செஞ்சதான் செய்வாங்க. அவங்களுக்கு சப்போஸ் ஒரு போஸ்டிங் ஏதாவது ஃபியூச்சர்ல கிடைக்குதுன்னா இதை வச்சு நம்ம எப்படி காசு பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருந்து என்னென்ன திருட முடியுமோ திருடிட்டு இருக்காங்க. நாளைக்கு உள்ளுக்குள்ள போய் எப்படி திருட முடியும், கான்ட்ராக்ட் வாங்க முடியுமா, நம்ம அந்த வாரியத்துல நம்மள போடுவாங்களா, இதுல நம்ம எப்படி திருட முடியுமா அப்படிங்கிற மட்டும் தான் ஒரு நோக்கமா இருக்கும். ஊழல் விஜய்க்கு ஒரு பொருட்டே அல்ல. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.